Taste the Daily. சரி வெங்கடேஷ் சார், எதுக்கு எடுத்தாலும் சிபிஐ விசாரணை கேட்டுட்டு இருந்தவங்க இப்ப சிபிஐ விசாரணை கண்டாலே பயப்படுறாங்களா? என்ன பிரச்சனை சிபிஐ விசாரிக்கிறதுல? இன்னொன்னு, இந்த கிட்னி முறைகேடு வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி அமைச்சாங்க, அதுலயும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னா மாநில அரசினுடைய அனுமதி பெற தேவையில்லை. எடப்பாடி அவர்கள் ஆண்டு காலத்து வரை அது இருந்துச்சு. சிபிஐ ஒரு இடத்துல மாநில அரசு சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளுடைய விசாரணையில் திருப்தி இல்லை அப்படின்னா சிபிஐ நேரடியாக அந்த வழக்கு எடுக்கலாம். அதை தான் மம்தா அவர்கள் தான் முதல் அதை தடை வச்சாங்க. சிபிஐ நேரடியாக இங்கே வழக்கு எடுக்கணும்னா எங்களுடைய மாநில அரசினுடைய அனுமதியை பெறணும்னு சொல்லி மம்தா தடை வச்சாங்க. அப்புறம் ரேவந்த் ரெட்டி மாதிரி அவர் பண்ணார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வந்த உடனே ஒரு வருஷத்தில் தடை பண்ணிட்டார். இப்போ இந்த தடைன்னு அவர் பண்ணதுனால தான் இது வழக்கு எங்கே போயிருக்கு? உச்சநீதிமன்றம் போயிருக்கு. இந்த தடை பண்ணலன்னா நேரடியாக சிபிஐ உள்ளே வந்துடும். ஏன்னா மாயாவதி அவர்கள் போயிருக்காங்க ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர்னால தேசிய தலைவர் அவங்க உத்தரப்பிரதேசத்தில் 2 முறை ஆண்ட ஒரு முதலமைச்சர் அவங்க நேரடியாக போட்டோன்னா இந்த வழக்கினுடைய கவனம் மத்திய அரசினுடைய பார்வைக்கு போயிடும். அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அது அப்போ அவர் வெட்டி கொல்லப்பட்டார், கொலை செய்யப்பட்டார், ரொம்ப கொடூர முறையில் கொலை செய்யப்பட்டார்னா ஒரு நேஷனல் நியூஸ் அது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிபிஐ இது உள்ளதான் எல்லாம் நடக்குது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க, ஏன்னா வானத்திலேருந்து பிறந்து ஒருத்தன் வெட்டலை இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கவங்க தான் யாரோ ஒருத்தர் வெட்டியிருக்காங்க. அதை விசாரிக்கிறதே தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கிறது தார்மீகமாக இருக்காது. அப்போ நாங்கள் வழக்கு எடுத்துக்கிறோன்னு சொல்லி உள்ளே வந்துருவாங்க. அப்படி தான் வருவாங்க. அதற்கு இவங்க தடை விதிச்சதுனால தான், ஏன்னா அது தடை விதிக்கலான்ற சட்ட ரீதியான பாதுகாப்பு இருக்குது, அது தடை விதிச்சதுனால தான் இன்றைக்கு ஒரு பிரச்சனைக்கும் நம்ம உச்சநீதிமன்ற கதவை தட்டி கொண்டே இருக்கும். இப்போ யஷ்வந்த் பிரச்சனை ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் அவரை தூக்கிலிடணும்னு சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தின் தமிழ்நாடு காவல்துறை கரெக்டாக புலனாய்வு பண்ணி அதற்கு தேவையான ஆவணங்களை கொடுத்து உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் கேட்குற அந்த சாட்சியங்களை அளித்திருந்தால் இன்றைக்கு தன் தாயும் கொலை பண்ணி ஒரு 6 வயசு குழந்தையும் கொலை பண்ணுவேன் நீ விடுதலை வரானா, அப்போ நம்மளுடைய காவல்துறை என்ன மாதிரி அங்கே சாட்சியங்களை கொடுத்துருக்குன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுதா? அப்போ நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா, செய்யலையா, தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? சென்னை உயர்நீதிமன்றம் ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துச்சு. அவரே உச்சநீதிமன்றம் அவர் விசாரணை தள்ளி வைக்கிறோமோ இல்லை ஆயுள் தண்டனை கொடுத்தா கூட ஓரளவு வரலாம். இவரே கொலை பண்ணலான்ட்டாங்க. அப்போ யார் கொலை பண்ணான்னு இப்போ தெரியல. சாட்சியங்கள் எல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா இல்லை, நீங்கள் கொடுத்த சாட்சிகள் இல்லை, கேமராவில் சரியா பதிவாகல, ஆவணங்கள் சரியில்லை, விடுதலை. அது எவ்வளோ பெரிய கேலி கூத்தி, இன்னைக்கு எவ்வளோ பெரிய கண்டன குரல் எரிஞ்சிருக்கு. அந்த டைம்ல யஷ்வந்த் அந்த கொலை செய்யப்பட்ட டைம்ல ஒட்டுமொத்த தமிழகமே அழுதுங்க, கொந்தளிச்சுதுங்க. மாங்காடில் நடந்த அந்த இன்சிடென்ட் அன்னைக்கு 2 நாள் தூங்கல. எப்படி கரூர் சம்பவம் நமக்கு மிகப்பெரிய ஒரு வலியை கொடுத்ததோ அந்த மாதிரி 2 நாள் தூங்கல. அப்ப நீங்க இங்க பர்மிஷன் வாங்கணுன்ற ஒரு தடையை போட்டு இங்க நாங்க எதை கேட்டாலும், இப்ப நீங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல போய் குட்டுப்பட்டுட்டீங்க. நம்ம கள்ளக்குறிச்சியோடைய சாராய வழக்கில் நம்ம என்ன சொல்கிறோம்? சிபிஐ வழக்குன்றோம், நாங்களே விசாரிக்கிறோன்றீங்க. அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பெரிய குட்டு வச்சது என்னதுன்னா, இதில் சம்பந்தப்பட்டது உங்களுடைய போலீஸ் அதிகாரி. அன்றைக்கு இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய தமிழ்நாடு சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரார். இந்த மாதிரி இங்கே கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுது, இதை மாண்புமிகு சபாநாயகர் விவாதத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அவர் விவாதத்துக்கு எடுத்திருந்தால் 68 உயிர்களை நீங்க காப்பாற்றப்பட்டிருக்கோம். அன்றைக்கு அப்படி அப்பா அது நிராகரிச்சிட்டாரு. இன்னைக்கு 68 பேர் செத்ததுதான் கள்ளச்சாராயம் வித்ததுலேருந்து மிக ஒரு கிட்டத்தட்ட ஒரு கூப்பிடுற தூரத்தில் இருக்கு காவல் நிலையன்றதை உச்சநீதிமன்றம் பதிவு செஞ்சு அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே உடன்பட்டு இருக்கிறப்ப நீங்களே இது சிபிசிஐடி விசாரிக்க நாங்க ஒற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி சிபிஐ மாத்தினாங்க. அதற்கும் தடைக்கு போறாங்க. எங்க? உச்சநீதிமன்றம் போறாங்க. உச்சநீதிமன்றம் தடையை உடைக்குது, சிபிஐ தான் விசாரிக்கணும். அண்ணாநகருடைய ஒரு சின்ன குழந்தைய பல பேர் பாலியல் ரீதியா துன்புறுத்தின வழக்குக்கும் இங்க சிபிஐ விசாரிக்கிறேன்றாங்க. அதுக்கு இங்க சிபிஐ வேணும்னு நம்ம சொல்றோம். அதற்கும் உச்சநீதிமன்றம் போறாங்க, அதுக்கும் தடை. இது ஏன் ஒவ்வொரு முறையும் இவங்க உச்சநீதிமன்றம் போய் தடவாங்க? இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, இது மற்ற கள்ளக்குறிச்சி பிரச்சனை, இப்ப இருக்கக்கூடிய கரூருடைய விஷயம், இது எல்லாமே ஏன் போறாங்கன்னா, அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் தான் போலீஸ் மந்திரியாக இங்க இருக்கிறார். அப்ப தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரிகளை அவர் நம்பவில்லையா, இல்ல நம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்ற மாதிரி குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்குதா, ஒரு பயத்தை நோக்கி நகர்றாங்களா அப்படின்னு எழுதா இல்லையா? இப்ப ஆகுனா சிபிஐ விசாரணை வரப்ப எடுத்துக்கிட்டாங்க. பொள்ளாச்சி பால் சிபிஐ விசாரணை எடுத்துக்க, ஏன்னா குற்றம் நம்ம கிட்ட இல்ல, வழக்கு விசாரி அன்றைக்கு சிபிஐ நேரடியா வரலாம். நீங்க எடப்பாடி பிள்ளை எந்த ஒரு தடையும் நம்மள்ட்ட கிடையாது. அப்ப இவங்க ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. இவர்கள் குற்றவாளிகளை மறைக்க பார்க்கிறார்கள், குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு
கோல்ட் சிரப் குடிச்சு கிட்டத்தட்ட மத்திய பிரதேசத்தில் 22 குழந்தை இறந்துருச்சுல. இன்னைக்கு தான் வந்து யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க? மத்திய அரசு போலீஸ் வந்து மாநில அரசு கிட்ட சொல்லுது. எங்க நம்ம தமிழக அரசு கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி 22 பேர் உங்களுடைய சிரப் பாட்டில் குடிச்சு தான் இறந்துட்டாங்க. ரங்கநாதன் ஒருத்தர் தான் இங்க நடத்திட்டு இருக்காரு மருந்து கம்பெனி. நீங்க வந்து உங்க மருத்துவ ஆணையம் அதை முறைப்படி ஆய்வு செஞ்சீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. எந்த ஆய்வும் செய்யல. மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கேட்டா இன்னைக்கு நாங்க 550 மருத்துவ அப்ப ஒவ்வொரு முறையும் ஒரு பிணத்தை போட்ட பிறகுதான் நீங்க வேலை செய்வீங்களா? நாங்க ஒவ்வொரு முறையும் சொல்றோம், பிரிகாஷனாக இருக்கிறதுக்கு தாங்க இந்த அரசாங்கத்தை நாங்க தேர்ந்தெடுத்தோம். வருமுன் காப்போம் தான் அரசாங்கத்தினுடைய பிரதான நோக்கம். செத்த பெண் பிணத்தை கணக்கெடுக்கிறதுக்காக இந்த அரசாங்கத்தை நாங்க தேர்ந்தெடுக்கல. கரூர் பிரச்சனையும் அதே தான், கரூர் பிரச்சனையும் சேம் இதே தான். அங்க வந்து அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்ற கண்டிஷன்ல அனுமதியை கொடுத்துட்டு நாங்க சொன்ன 10,000 பேர் நீங்க 20,000 பேர் 30,000 பேர் எக்ஸ்ட்ரா வந்தனால எங்களால பாதுகாப்பு தர முடியாது, நீங்க அழகா எஸ்கேப் ஆயிருக்கீங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அதையும் கவனத்தில் கொள்றாங்க. இன்னைக்கு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி விசாரணைக்கெல்லாம் வந்து அதிக செலவு செய்து ஓடோடி உச்சநீதிமன்றத்தை அணுகிறதுக்கு காரணம் என்ன? ஏன் யாரை காப்பாற்ற போறாங்க இவங்க? எதுக்காக இப்படி பண்றாங்க? நல்ல கேள்விங்க அது. இப்போ வந்து ஆம்ஸ்டாம் கொலை வழக்காகட்டும், இந்த மருந்து பிரச்சனைகளாகட்டும், வேற என்னென்ன மாதிரி உச்சநீதிமன்றத்தில் போய் வந்து டிஎம்கே போய் அந்த தடை கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் யார் செலவு பண்றது? திமுக அறக்கட்டளையில் தான் செலவு பண்றாங்க, இல்ல முரசொலி அறக்கட்டளை செலவு பண்றாங்க. நம்மளோட வரிப்பணங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சுப்பீரியர் வந்து சிங்கி ஆகட்டும், கபில் சிவில் ஆகட்டும், நீங்க பெரிய பெரிய வழக்கறிஞரை நீங்க பிடிச்சினா அவர்களெல்லாம் கோடிக்கணக்கான சம்பளங்க. அத்தனை நம்மளோட வரிப்பணம், அத்தனை நம்ம வரிப்பணம். இதை மக்களிடம் கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோம். ஏங்க உங்க வரிப்பணத்துல நீங்க ஒரு தப்பான விஷயத்தை பண்ணிட்டு அது மூடி மறைப்பதற்காக எங்கள் வரிப்பணத்தை ஏன் கொட்டுறீங்க? சரி, சிபிஐ விசாரணை வந்துட்டாதான் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிபிஐ விசாரணை பண்ணிட்டா என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் விசாரணை ஒவ்வொரு முறையும் உச்சநீதிமன்றத்தில் போய் தான் சிபிஐ விசாரணை கேட்டு 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 பெறணும் அப்படின்னா அப்ப எங்க ஒரு தப்பு நடக்குது? ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்ற ஒரு கட்டமைப்பு தெரியுதா இல்லையா? இன்றைக்கு வந்து இப்ப நீங்க இப்ப நேரடியான ஒரு விஷயம் நடந்தா கூட அதை வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை அப்படி கண்டும் காணாம போகுது. நேற்று நடந்த இன்சிடென்ட் உங்களுக்கு 2 நாள் முன்னாடி திருமானன் வந்து கவாய் அவர்கள் மேல ஒருத்தர் செருப்பு எழுதிட்டார், ராஜேஷ்குமார் வழக்கறிஞர் செருப்பு எழுதிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்துக்கு போயிட்டு இருக்கப்ப அவரும் அதிமுக சேர்ந்த பெருமர் தான். பின்னாடி போறப்ப இடிக்கிறப்ப தெளிவா தெரியுதா இல்லையா? இன்னைக்கு எல்லார்ட்டையும் கேமரா இருக்கு, இன்னைக்கு எல்லார்ட்டையும் சர்வலன்ஸ் இருக்கு, கேமரால தெளிவா இருக்கு. ஒரு வண்டியை தள்ளி விடுறாங்க, அவர் போட்டு அடிக்கிறாங்க, அவர் பார் கவுன்சில் ஓடி தப்பிக்கிறாரு. இன்னைக்கு வரையும் அதை வந்து தமிழக காவல்துறை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, சம்பந்தப்பட்ட நபர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கல. அப்ப என்ன இது? அப்ப எப்படி நீங்க காவல்துறை மேல் நம்பிக்கை வரும்? அவர் உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருந்தனால அடங்க மறு, அத்துமீறு, திமிரியலு, திருப்பி அடி அப்படின்னு அவங்களுடைய ஃபார்முலா ஃபாலோ பண்ணா இங்க கூட காவல்துறை வேடிக்கை பார்க்குமா? கேள்வி எப்பமா இல்லையா? அந்த வழக்கறிஞர் அதிமுகவை சேர்ந்த ஒரே காரணத்துக்காக இன்றைக்கு வழக்கடிக்கப்படுறாருங்க. இன்றைக்கு அவர் மேல் வழக்கு தொடர்றதுக்கு முன்னாடி அது பூசி முழுகிற மாதிரி. திருமாவினுடைய காராக இல்லாம இருந்தா கூட சரி, சாதாரணமா ஒரு கார் வந்து இடிச்சிருந்தா கூட அந்த தாக்குதல் அப்படின்றது வந்து சட்டவிரோதமான ஒரு விஷயம் தானே. ஏன் நடு ரோட்ல வந்து ஒருத்தரை தாக்கணும்? அதுக்கு அழகா ஒரு வழக்கு பதிவு செஞ்சுட்டு போயிடலாமே, ஏன் வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்க? அதுதாங்க நானும் கேட்கிறேன். அப்ப கூட்டணி கட்சிகளையும் இந்த திமுக அரசாங்கம் மயிலிடுகால் வரைக்கும் காப்பாற்றுதா? ஃபுட்டேஜ் இருக்கு. இதெல்லாம் வந்து எலெக்ஷன் அப்போ எதிர்ப்பா அமையாதா உங்களுக்கு? அந்த பயம் இருக்காதா? அதெல்லாம் வந்து அவங்க கவலையே இல்ல. அதை எதிர்த்து இவருக்கு பேசுறாரு, அதான் வருத்தமா இருக்கு. திருமானன் வெளியில பேசுறாரு, என்ன வந்து கொலை மிரட்டல் பண்ணாரு. ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரை போய் யாருன்னா கொலை மிரட்டல் பண்ணுவாங்க, சுத்தி அவரோட ஆட்கள் இருக்காங்க. இவர் இத்தினூண்டு ஒரு 2 வீலர்ல போறவர் போய் கொலை மிரட்டல், யாரும் சின்ன குழந்தை நம்புவாங்களா? அவர் சொல்றாரு பொது வழியில, என்ன கொலை மிரட்டல் பண்ணாங்க, என்கிட்ட வந்து அவர் அடிக்கிற மாதிரி வந்தாரு, என்னோட உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி பண்ணாருன்றத பட்ட பரிபதனமா தெரியுதா இல்லையா? இது பொய்ன்னு. இப்ப இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு அங்க இருக்கக்கூடிய மனுஷனுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய கதிரவன் வந்து பொது வழியில் என்ன சொல்றாரு, நாங்க வந்து ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வாங்கினா என்ன பண்ணணும் தெரியுமா? இங்க இருக்கவங்க எல்லா கிட்னியும் திருநா மட்டும் தான் ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வாங்கணும் சொன்னாரா இல்லையா? அதை இங்க மாண்புமிகு முதலமைச்சர் கண்டிச்சாரா? ஏது இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை கூட இவங்க வந்து தமிழ் ரீதியா அப்படியே அணுகுனாங்க. என்னன்னா கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, தப்பா இருக்கும், அது முறைகேடுன்னு சொல்லி பழகுங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு காசாவுடைய போருக்கு குரல் கொடுக்கிற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது ஆனா கண்டும் காணாம இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையரை குஷிப்படுத்த வேண்டும் சொல்லி பாலஸ்தீனத்துக்கு சம்பந்தப்பட்ட துண்டை போட்டுக்கொண்டு காசாவே அமாஸ் போரை பற்றி பொது வழியில் பேசுற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நேரடியா நம்ம நியூஸ் ஜே தொலைக்காட்சி வாயிலாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டவர்கள் போய் பாருங்க. இங்க விமான சாகச நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்ட 5 பேர் செத்து போனா எட்டி கூட பார்க்கல. தயவு செய்து போய் பாருங்க. 41 பேர் அங்க கொல்லப்பட்டாங்க சொல்லப்படுகிறது. கரூர்ல போய் பாருங்க. இன்னும் வந்து இவங்க என்னென்ன உளவுத்துறை தோல்வி மூலம் இங்க என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு அதெல்லாம் போய் பாருங்க.
கல்லீரல் திருட்டும் சிறுநீரக திருட்டுக்குமே வந்து பிரேம் ஆனந்த் சின்ஹாவை உடனடியாக ஒரு குழு அமைச்சு உடனடியாக துரிதப்படுத்துங்கன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது. ஆனா விசாரணையே தொடவே இல்லை. இவங்க அதையும் என்ன பண்றாங்க பாருங்க, இவங்க வந்து முதல்ல அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. கல்லீரல் திட்டு ஒரு பெண்மணி வந்து நாமக்கல்ல பள்ளிப்பாளையத்துல எனக்கு கிட்னி எடுத்துக்கிட்டு எனக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க. என் கிட்னி அதோட செட் ஆகலன்னு என் கல்லீரல பிடிங்கிட்டாங்க. எனக்கு வந்து இன்னைக்கு உடல் உபாதையால இருக்கு, என்னை காப்பாத்துங்கன்னா அவங்க சொல்லிதான் பொது வழியில் வருது. இதை முன்னின்று செய்தவர் திமுகவை சேர்ந்த ஆனந்த்னு ஒருத்தர். அவர் மேல இன்னைக்கு வரையும் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகல. ஆனந்த் அந்த புரோக்கரேஜ் வேலை பண்றாரு. 2 மருத்துவமனையும் தடை கிடையாது. அதாவது சிறுநீரக மாற்று அவிச்சியை மட்டும் செய்யக்கூடாது. எங்க திருச்சி சித்தார் மருத்துவமனையும் பெரவலூர்ல இருக்கக்கூடிய தனலட்சுமி மெடிக்கல் காலேஜ் மட்டும். ஏன்னா அவர்களுக்கான ஒட்டுமொத்த பினாமிக்கான அவர்களுக்கான தேர்தலுக்கான ஒட்டுமொத்த பணத்தையும் ரொட்டேட் பண்ற மிகப்பெரிய ஒரு கம்பெனி தனலட்சுமின்றத பொது வழியிலே சொல்றோம். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு தான் லேட்டஸ்டா அவங்க ஆண்டழகர் காலேஜ் கூட வாங்கினாங்க, விஜயகாந்தோட காலேஜ் கூட வாங்கினாங்க. மிகப்பெரிய ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி. திருச்சியில் இருக்கக்கூடிய திரு நகராட்சி உள்ள அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேருக்கு அவருக்கு மிக நெருக்கமான சொந்தக்காரர். நேரடியாக சொல்றோம், ஒன்றும் பயம் இல்லை. ரெண்டாவது என்னன்னா, அப்ப பிரேம் ஆனந்த் சின்ஹா வந்து குழுவை அமைத்து துரிதப்படுத்தாம உடனடியாக ஒரே நைட்ல இந்த அருணா ஜெகதீஷனுக்கு கல்லூரிக்கு குழு அமைப்பீங்க. அரசாணை வெளியிடாமையே நீங்க வந்து அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறீங்க. அரசாணை வெளியிடாமை தான் ஒண்ணு. ரெண்டாவது முடிச்சிடறேன். ரெண்டாவது வந்து அஸ்ரா கார்க் தலைமையில மதுரையில கேஸ் நடந்துட்டு டிவிஷன் பெஞ்சில் அங்க நடந்துட்டு இருக்கப்ப இங்க சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் அந்த கேஸ் எடுக்கிறார். அது நீங்க உச்சநீதிமன்றம் கேள்வி வச்சிருக்காங்க. இது மக்கள்கிட்ட சேர்க்கும் சொல்லணும். உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி வைக்கிறேன்னா, மதுரையுடைய கோர்ட்டுக்கு எல்லைக்கு உட்பட்ட இடத்துல டிவிஷன் பெஞ்ச் இதுக்கான விசாரணை நடக்கிறப்ப சம்பந்தமே இல்லாம சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சுமோட்டோ வழக்கா நீங்க எதுக்கு எடுத்தீங்க? அது எடுத்தது மட்டும் இல்லாமல் உங்க நீதிபதி நீதி வழங்குறதுக்கு மட்டும்தான் அவருக்கான ப்ராசஸ் தவிர ஒரு கட்சியினுடைய தலைவருடைய பண்பை பொது வழியில் நீங்க எப்படி விமர்சிக்கலான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது. அப்போ ஒரே முடிச்சிடறேன். அப்ப சின்ஹா அவர்களுடைய இதை வந்து 10 பேர் கொண்ட குழுக்கு சுத்தி இருக்கக்கூடிய மதுரை ஆகட்டும் நாமக்கல் சுத்தி இருக்கக்கூடிய எஸ்பிக்களை இன்ஸ்பெக்டர் வச்சு நீங்க விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, உச்சநீதிமன்றத்துல நாங்க கொடுக்கிற அதிகாரியை மட்டும் நீங்க ஏத்துக்கனா அப்ப அங்க ஏதோ இருக்கு பிரச்சனை. சரி, பிரச்சனை சொல்றீங்க. சரி, பேசுவோம் சார், பேசுவோம். சார் வெங்கடேசன் சார், தமிழக அரசினுடைய விசாரணையில உங்களுக்கு திருப்தி இருக்குதா? என்ன குறைபாடுகள் இருக்கு? சுருக்கமா கொஞ்சம் சொல்லிடுங்க. தமிழக அரசு வந்து விசாரணை வந்து அவர்களுக்கு ஏத்த ஒரு டிஜிபி வேணும் தான் இன்னைக்கு வரையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசு 3 பேரை வந்து செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னா ஒவ்வொருத்தர் மேலேயும் மத்திய அரசு கொடுக்குற அந்த 3 டிஜிபியோடைய லிஸ்ட்லையும் நம்ம சீமா அகர்வால் ஆகட்டும் ரத்தோட ஆகட்டும் இன்னொருத்தர் 3 பேருக்குமே ஒரு குறைகளை சொல்றாங்க. இவங்க குற்றம் பண்ணியிருக்கு, இவங்களுக்கு வந்து தீயணைப்புத்துறையில் ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் வேணாம வேற கொடுங்க, இவங்க தான் லிஸ்ட் அனுப்புறாங்க, அதுல அவங்க 3 பேர் கொடுக்குறாங்க, திருப்பி வேற கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கு வரையும் பொறுப்பு டிஜிபி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாருன்னா கரூருடைய பிரச்சனை எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் பெறுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கரூருடைய வந்து அன்றைக்கு போலீஸ் அதிகாரிகள் வந்து 30,000 பேர் கூடின உடனே 500 போலீஸுக்கு பதில் 1500 போலீஸை இறக்கி அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தியிருந்தால் இன்றைக்கு 42 பேர் பிளஸ் விழுப்புரத்தில் ஐயப்பன் ஒருத்தர் தூக்கு போட்டு செத்தார், செந்தில் பாலாஜி எழுதி வச்சுக்கிட்டு 42 பேர் செத்துருக்க மாட்டாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய காவல்துறையான உயர்பதவி அதிகாரியை நியமிக்கிறதுக்கான ஒரு கண்டென்ட் உள்ளே தமிழக அரசு பயப்படுதுன்னா அப்ப வந்து ஒட்டுமொத்த எல்லா அதிகாரத்தையும் தமிழக முதலமைச்சர் இருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் வச்சுக்கணும் ஆசைப்பட்டு தான் இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் உச்சநீதிமன்றம் போய் நறுக்கு 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 என்று கொட்டுப்பட்டு தமிழக அரசு திரும்புது. சரி, நன்றி சார், நன்றி. எந்த வழக்கா இருந்தாலும் சரி, கிட்னி முறைகேடு வழக்கா இருந்தாலும் சரி, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கா இருந்தாலும் சரி, இந்த கரூர் துயர சம்பவமா இருந்தாலும் சரி, மக்களுக்கு உண்மையான குற்றவாளி யாரும் தெரியணும், நீதி கிடைக்கணும், அவ்வளவுதான்.